தமிழ் சினிமாவில் சமீப காலமாக வெட்டு குத்து ஆக்ஷனு இந்த மாதிரியான படங்கள் வரப்போ இந்த மாதிரியான படம் பண்ணியிருக்கிறதுக்கு முதல்ல தனுஷ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு. ஆக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? இல்லை இருக்கு, ஆனால் அது கதைக்கு தேவையான அளவுக்கு ஒரு சீன், ஒரு 2-3 சீன் தான் ஃபைட் சீனாக இருக்கு. மீதியிலும் கதையினுடைய மெயின் பேஸே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காட்சி அமைப்புகள் இருந்தால் இந்த படம் வந்து அழகி, ஒரு ஆட்டோகிராஃப், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 10 படங்கள்ல ஒரு படமாக இருக்கும். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சில விஷயங்கள் கொஞ்சம் லாஜிக்லாம் நிறையா மிஸ்டேக்ஸாக இருக்குது, நிறையா விஷயங்கள் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். கதை சொல்கிறது இன்னும் கொஞ்சம் கிராம போர்ஷன்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா போன படத்தில் தலைவன் தெருவில் புரோட்டா கடை வச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை. இல்லை, இட்லி கடையில் அசிஸ்டன்ட், இட்லி கடைக்கு அசிஸ்டண்டாக இருக்காங்க. எனக்கு பார்க்குறப்ப தான் கொஞ்சம் தோணுச்சு அந்த படத்தில் அப்படியே ஒரு கிராமத்தில் ஒரு குண்டா குட்டையா ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படியே பண்ணியிருக்காங்க. அது அந்த ஒன்னொன்று கொஞ்சம் வந்து மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தனுஷ் அவர்கள் நடித்து இயக்கிய இட்லி கடை திரைப்படம் இன்றைக்கு தான் வெளியானது. நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போதான் படம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு பெருசாக உணர்வுகள் இல்லாமல் போயிடுச்சு. பெற்றோர்களை யாரும் பெருசாக மதிக்கிறது இல்லை. அவருடைய வாழ்க்கை, அவருடைய கனவு, அவர் அந்த பணம் ஈட்டுறது அந்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் உருவாகிய இடத்தை அவங்க மறந்துடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய உறவினர்கள், அவங்க வாழ்ந்த ஊர் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து இழந்துடுறாங்க, மறந்துடுறாங்க. அது காலம் சில நேரங்களில் கால சூழலாகவும் இருக்குது. ஏன்னா பணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பொருளாதார தேவைகளுக்காக, வேலை வாய்ப்புக்காக பல இடங்களில் போயிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்ந்த இடம், வாழ்ந்த முறைகளை, வாழ்வியல் முறையை மறந்துடுறாங்க. அப்போ அந்த உணர்வுகளுக்கு பெருசாக இன்னைக்கு மதிப்பு கொடுக்காம போது அதை வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரங்களில் சொல்லக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சமீப காலமாக வெட்டு குத்து ஆக்ஷனு இந்த மாதிரியான படங்கள் வரப்ப இந்த மாதிரியான படம் பண்ணியிருக்கிறதுக்கு முதல்ல தனுஷ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு. ஆக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? இல்லை இருக்கு, ஆனால் அது கதைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2-3 சீன் தான் ஃபைட் சீனாக இருக்கு. மீதியிலும் கதையினுடைய மெயின் பேஸே வந்து ஒரு உணர்வுகளை மையப்படுத்தி தான் அதை வந்து சொல்லியிருக்காரு. கதைன்னு பார்க்குறப்ப தனுஷ் வந்து ஒரு ஹோட்டலில், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் ஒரு கிராமத்தில், தேனி பக்கத்தில் சங்கராபுரத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு அவங்க அப்பா. அந்த இட்லி கடையை வந்து அவர் அந்த தொழிலை வந்து ரொம்ப மானசீகமாக நடத்துகிறார். எல்லா ஊருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஊரில் அந்த ஆண்டவர் புரோட்டா ஸ்டாலு, இந்த கணேசன் இட்லி கடைன்னு ஏதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இடம் வந்து ஒரு கடை வந்து லேண்ட்மார்க்காக இருக்கும். 2-3 தலைமுறையாக பண்ணிப்பாங்க. மதுரையெல்லாம் போனீங்கன்னா 100 வருஷ கடை, 110 வருஷ கடையெல்லாம் இருக்கும். அது 3-4 தலைமுறையாக அதே டேஸ்ட்டோட அதே இதோட பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த ஊருக்கு ஒரு அடையாளமாக இருக்குல்ல, அது மாதிரி அந்த ஊரினுடைய அடையாளமாக அந்த அவங்களுடைய அப்பாவுடைய இட்லி கடை இருக்குது. இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு இங்கே வர்றாரு. வந்து பார்க்குறப்ப அவங்க அப்பாவுடைய தொழிலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆறாரு. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அதனால் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கணவர் அந்த கடையை இவர் ரன் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாரு. வெளிநாட்டுக்கு போன இடத்துல ஒரு பெரிய ஒரு ஏஎஃப்சி அப்படின்னு ஒரு கேஎஃப்சி மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறார். அந்த கம்பெனி ஓனருடைய பொண்ணு, சத்யராஜனுடைய பொண்ணுக்கு காதல் ஏற்படுது. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக நிச்சயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க அப்பா இறந்து போனங்கிறதுக்காக ஊருக்கு வர்றாரு. வந்த இடத்துல அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க. அதனால் அந்த அவங்க அப்பா பார்த்த தொழிலை வந்து இவர் கையெடுத்து செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார். அதனால் அந்த இட்லி கடையை இவர் நடத்துகிறார். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் அங்கேருந்த நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு இங்கே வந்துச்சா, சேர்ந்துச்சா, இல்லை அவங்களாம் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நித்யா மேனன், இவங்க யாரை திருமணம் பண்ணார் அப்படிங்கிறதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்வுகளை மையப்படுத்தி அது மாதிரியான விஷயங்களை சொல்லணும்னு நினச்சி எடுக்கப்பட்ட படம். ஆனால் முதல் பாதி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுது, கடன்னு போயிடுது. படம் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப தொய்வாக இருக்குது. ஏன்னா அடுத்து கிளைமேக்ஸ் தான் முடிய போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்ததுனால செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகாக இருக்குது. ரெண்டாவது காட்சி அமைப்புகளில் ரொம்ப வலுவாக இருந்ததுன்னா, ஒரு எமோஷனல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து எப்படி ஒரு அழகி மாதிரி, ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி, ஒரு அப்படியே எமோஷனல் டச் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். திரைக்கதையில் கொஞ்சம் அங்கங்கே நிறையா தொய்வுகள் இருந்ததுனால படம் கொஞ்சம் ஒரு சுமாரான கேட்டகரி படமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருடைய வேலையை கொடுத்த வேலையை செஞ்சுருக்காரு. பார்த்திபன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, போலீஸ் ஆஃபீஸர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் சமுத்திரக்கனி, இவர் இட்லி கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு புரோட்டா கடை வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. காமெடி வில்லன் மாதிரி. ராஜ்கிரண் வந்து அவங்க அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. ஒரு தொழிலை வந்து அந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது அந்த தொழிலை வந்து ரொம்ப அந்த வெளியூருக்கு போக மாட்டாங்க,
வேற அந்த புதுசா வரக்கூடிய எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்த மாட்டாங்க, அந்த டேஸ்ட் போயிடும். இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா தனுஷ் படம் முழுவதுமே அந்த ஹோட்டல்ல வந்து கையில ஆட்டின இட்லி தான் சுடுவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவரு ராஜ்கிரண் வந்து இட்லி கடை வச்சிருக்கப்ப கிரைண்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்க டெமோவா, அதை போட்டு பார்ப்பாரு. கிரைண்டர்ல ஆட்டின மாவுல வந்து அந்த டேஸ்ட் வரல அப்படிங்கிறதுக்காக கடைசி வரை 3 மணிக்கு எந்திரிச்சு போய் அந்த அரிசி எடுத்து போட்டு அந்த இதில் ஆட்டி இவரே இட்லி சுட்டு விற்கக்கூடிய வேலை பார்க்குறாரு. ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயாகவே சாப்பாடு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஊரில், இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த சிவனேசன் அப்படிங்கிற தனுஷோடைய அப்பா ராஜ்கிரண் அப்படிங்கிறாரு. சின்ன சின்ன கேரக்டர் தான் வர்றாரு. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவரை தான் மையப்படுத்தி பேஸ் பண்ணி போகுது. பட் அவருக்கு லென்த்தியான சீன்ஸ் இல்லை படத்தில். கொஞ்ச நேரத்துல அவர் இறந்து போகிற மாதிரி காமிச்சிடறாங்க. ஆனால் அவர் இறந்துட்டாலுமே படம் ஃபுல்லாக அவர் அவ்வளோ மேலே தான் ட்ராவல் பண்ணுது கதை. அவருடைய வச்சு தான் ட்ராவல் பண்ணுது. அப்போ ஒரு சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான காட்சி அமைப்புகள் இருந்தால் இந்த படம் வந்து அழகி, ஒரு ஆட்டோகிராஃபு, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 10 படங்களில் ஒரு படமாக இருந்திருக்கும். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சில விஷயங்கள் கொஞ்சம் லாஜிக்லாம் நிறையா மிஸ்டேக்ஸாக இருக்குது, நிறையா விஷயங்கள் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். கதை சொல்கிறத இன்னும் கொஞ்சம் கிராம போர்ஷன்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த நல்ல காமெடியாக ஒரு போர்ஷன்லாம் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து அதெல்லாம் செய்திருந்தாங்கன்னா படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருந்தது. பார்த்திபன் பற்றி சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு கேரக்டர் சின்னதாகிட்டார் தனுஷ், விமர்சனம் வச்சுட்டாரு. தனுஷே சொல்லியிருந்தார் படம் பாருங்க உங்களோட கேரக்டரோட பவர் என்னன்னு தெரியும்னு சொல்லியிருந்தார் இல்லையா? சம்பளம் நிறையா கொடுத்தாரு, கேரக்டர் சிறுசாக்கிட்டாரு அப்படின்னாரு. இல்லை அந்த கேரக்டர் வெயிட்டான கேரக்டர் தான். நீங்கள் அந்த ஊருக்குள்ள ஒரு போலீஸ் இருக்கும் எப்பயுமே. அந்த போலீஸாருன்னா யாராவது அந்த ஊருக்குள்ள இருக்க ஆட்கள் சொந்தக்காரனாக இருப்பார். அவர் போலீஸை தாண்டி போலீஸுக்கும் அந்த ஊருக்கு மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக இருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் அவங்களுடைய எல்லா கல்யாண காட்சிக்கு போவார். ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பார். பட் அவங்களோட உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்பார். அந்த ஊர் மக்களோட மக்களாகவே இருப்பார். ஆனால் பார்த்தா ஒரு போலீஸாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்மையாக அப்படி ஊருக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் அவருடைய இது கொஞ்சம் பேசப்படக்கூடிய கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இளவரசும் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக வராரு இல்லையா? இளவரசை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே யதார்த்தமாக பண்ணக்கூடியவர் தான். இந்த படத்துலையும் அவர் கொடுத்த கேரக்டர் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், அவங்க அம்மாவே ரொம்ப நாள் கழிச்சு வந்த பிறகு நீ யார் என் பையன் மாதிரி இருக்குன்னு கேட்குற காட்சியெல்லாம் ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்தது. ரெண்டாவது இந்த பேரண்ட்ஸை விட்டுட்டு வெளியூரில் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறப்ப நடக்கக்கூடிய அந்த எமோஷனல் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா இன்னும் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதில் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த எடுத்த கதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு அது முக்கியமான கதை. இது ரெண்டாவது விஷயமா பார்க்கலாம். அப்போ நீங்கள் எல்லாரையுமே வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகாமல் எல்லாரும் ஊரில் வந்து அவங்க ஊரில் வந்து ஆடு மாடு மேய்ங்க சீமான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற ஒரு தப்பான மோட்டிவேஷனில் போயிருமான்ற மாதிரியும் இந்த கதையை டைவர்ட் பண்ணப்படும். பட் நம்ம அப்படி எடுத்துக்கிற மெயினாக வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இப்போ அப்பா அம்மா அவங்க உயிரோடு இருந்தாலும் தனுஷ் வந்திருக்கவே மாட்டார் அந்த ஊருக்கு. அப்படி தானே எடுத்துக்கணும். அவங்க அப்பா கடையை ரன் பண்ணிட்டு இருந்தாருன்னா எடுத்துக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா சொல்கிறார், இந்த இட்லி கடை நம்ம வந்து வேர்ல்டு வைடு கொண்டு போகலாம் அப்படின்னு. அவர் வேண்டாம், இது வந்து அந்த மாதிரி போனால் காசுக்காக பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்கிறார். அப்போ அவங்க அப்பாவுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை அந்த இடத்துல செய்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது வந்து நம்ம எல்லாருமே அப்படி தான் ஊரில் போய் அவங்க குளத்துறையில் பண்ணணும். அவங்க அப்பா இட்லி கடை வச்சா நீங்கள் இட்லி கடை வைங்க, அவங்க அப்பா டீ கடை வச்சா நீங்கள் டீ கடை வைங்க, அவங்க அப்பா வந்து ஒரு இஸ்திரி போட்டாலும் நீங்கள் இஸ்திரி போடுங்கன்னு சொல்ல அர்த்தம் கிடையாது. அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி தலைமுறைகள் வளர்ந்து போகணும். இருந்தாலும் போன இடத்த நம்மளோட எங்கேருந்து கிளம்பி போகணுங்கிற அந்த இதை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டை சொல்லியிருக்காரு. அந்த மெசேஜ் ஆனால் கரெக்டாக கன்வே ஆயிடுச்சு. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசும்போது நல்லா எமோஷனலாக பேசுகிறாங்க, நல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து அதில் விட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அந்த அப்பா அம்மாவுக்காக தான் அவர் வந்து ஒரு லக்ஸுரியான லைஃப், ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பெண்ணை வந்து விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு காதலை தூக்கி எறிகிறாரு, ஒரு லக்ஸுரி லைஃப்பை தூக்கி எறிகிறாரு, கை நிறைய சம்பளத்தை தூக்கி எறிகிறாரு. சாதாரண கிராமத்தில் அவங்க அப்பாவுடைய இதை வந்து கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக வர்றாரு அப்படிங்கிறது அப்பா அம்மாவினுடைய அந்த தியாகம் தான். அதை தாண்டி நம்மளுடைய இது பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு இன்றைக்கி போய் டச் ஆகும். இன்றைக்கி வந்து அது அந்த அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி போயிட்டே இருக்கு. அதை மீண்டும் டச் பண்ணுற மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா அவங்களும் படம் ஃபுல்லாக வராங்க. போன படத்தில் தலைவன் தலைவில் புரோட்டா கடை வச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை. இந்த மாதிரி கேரக்டர் தான் உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். இல்லை, இட்லி கடையில் அசிஸ்டன்ட் இட்லி கடைக்கு அசிஸ்டண்டாக இருக்காங்க. எனக்கு பார்க்குறப்ப தான் இன்னும் தோணுச்சு அந்த படத்தில். அப்படியே ஒரு கிராமத்தில் ஒரு குண்டா குட்டையா ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படியே பண்ணியிருக்காங்க. அது அந்த ஒன்னொன்று கொஞ்சம் வந்து வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு மாற்றிருக்கலாம். நிறையா ஒரு தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பேசுகிற மாதிரி இருக்குது டயலாக்கு. அதில் கொஞ்சம் மலையாள சாயல் வருது. அதில் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதில் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் பக்காவாக இருந்திருக்கும். அந்த கேரக்டர் அந்த
இல்லை அவங்களுடைய லுக்கு, காஸ்டியூமு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க பேசுகிறாங்க, ப்ராப்பரான அந்த லாங்குவேஜ் இல்லை. இடையிடையில அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்லாங்கும் வந்துடுது. அதை மட்டும் கொஞ்சம் நித்யா மேனுக்கு யாராவது டப்பிங் கூட போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை டப்பிங் ஏன் போடலன்னா அவார்டு அப்ளை பண்ணுறப்ப டப்பிங் போட்டால் கிடைக்காது. ஒரு அதுக்காக அவங்க விட்டுருக்காங்கன்றதுல நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அருண் விஜய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல், கதாபாத்திரம் அழுத்த மரத்தான் ஒத்துக்கிட்டாரா? எப்படி படம் பார்த்துட்டு உங்களுக்கு இல்லை, என்ன? எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் இந்த மாதிரியான கேரக்டர் தொடர்ந்து பண்ணுறது நல்லது. ஓகே, அவருக்கு நல்லது, அவரை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு நல்லது. ஏன்னா ஒரு ப்ராப்பரான வில்லன் தமிழ் சினிமாவில் கிடையாது. ஒரு பாடி பில்டோட ஒரு 40+ இருக்கக்கூடிய ஒரு யங் வில்லன் வந்து இப்போ கிடையாது. அதுக்காக தான் நீங்கள் வந்து நம்ம நார்த் இந்தியாவில் நல்லா தான் நடிக்கக்கூடிய நல்லா நடிக்கக்கூடிய, நல்லா உடம்பு நல்லா திடகாத்திரமா வச்சிருக்காரு. எமோஷனல் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அப்போ இதே மாதிரி அவர் தொடர்ந்து வில்லனா பண்ணாருன்னா பயங்கர பிஸியாக இருப்பார். ஓகே, ஆளே இல்லை. இப்போ என்ன இருந்தாலும் வில்லன் அடிச்சதுக்கு அப்புறம் தானே அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி அமைஞ்சு. கம்பேக் மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து பண்ணாருன்னா அது ஒரு வெளிநாட்டில் ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு எலைட் வில்லன் அப்படிங்கிறது கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கு. அவருக்கு தொடர்ந்து ஒரு மாதிரியான கேரக்டர் பண்ணாருன்னா பிஸியாக இருப்பார். ஹீரோவா பண்ணுறான்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரை லாஸ் பண்ணி அந்த டேரக்டரையும் போட்டு இது பண்ணி காலி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணாருன்னா நல்லது, நல்லாவும் பண்ணுறாரு. நடிகரா தனுஷ் அவர்களை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் லாஸ்ட்டாக இயக்கிய படம் பார்த்தீங்கன்னா ராயன். அது வந்து நடிப்பை தாண்டி இயக்குனராக நிறைய விஷயங்கள் அவர் நெகட்டிவாக போனது. இந்த படத்தில் எப்படி அதை மேனேஜ் பண்ணிட்டாரா? ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கதை, அது ஃபுல்லாக அதிரடி ஆக்ஷனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலான ஸ்டோரி. இது எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காரு நினைக்கிறீங்க? இல்லை, நடிகராக இந்த படத்தில் அவருடைய வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு. அந்த எமோஷனலாக கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கிறாரு. அன்புதான் உலகத்தில் மிகப்பெரியது, விட்டு கொடுத்தா யாரும் கெட்டு போகிறதில்ல அப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் எமோஷனில் வந்து அவருடைய பெர்ஃபெக்டான ஒரு சிக்னேச்சர் ஷாட்ஸ் ஒன்று இருக்கும். அப்படி மேலே பார்க்குற மாதிரி ப்ரொஃபைலில் அந்த மாதிரி இந்த மாதிரி 2-3 ஷாட்ஸ் வச்சிருக்கிறாரு. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறதுல அது கரெக்டாக அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், அந்த லிமிட் அந்த மீட்டருக்குள்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவராலாம் பண்ணி கலகரம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி குழப்பாமல் செட்டில்ட்டாக அவருக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து நினைக்கிறீங்களா? படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு தான். இல்லை, படத்தை பற்றின ப்ரொமோஷனே அவங்க குறைச்சிட்டாங்க. இந்த விஜய் இஷ்யூ, அந்த கரூர் இஷ்யூக்கு வந்த பிறகு அவங்க பெருசாக அவங்களே ப்ரொமோஷன் குறைச்சிட்டாங்க. தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆரம்பரமும் இல்லை, அமைதியாக தான் இருக்குது. பெருசாக வந்து தேட்டரில் ஃபுல்லாகவும் முதல் காட்சியெலாம் ஃபுல்லாகி போகுமே அப்படி மாதிரிலாம் அது மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு இருக்கிறாங்க, க்ரௌட் இருக்குது. இந்த படம் எப்படி போய் ரீச் ஆக போகுதுங்கிறதா இல்லை. நம்மளுடைய படம் பார்த்துட்டு வந்து நம்ம பர்சனலாக படம் பார்க்குறப்ப இந்த படம் நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான படம், சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அம்மா பார்த்துக்கணும், நம்மளுடைய பூர்வீகமான ஒரு பழமையை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிற நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்கிறாங்க. எமோஷனல் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக்காக இருக்குது. பட் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிக்கிட்ட போய் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கே கேள்வியாக இருக்குது. கிரிஞ்சா இருக்குன்றானுங்களா, இந்த ஃபீலிங்லாம் அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எப்படி கனெக்ட் ஆகுது, கொண்டு போய் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம்தான், சொல்ல வேண்டிய படம் தான். ஆனால் அதுக்கு அந்த ஜென்சி தலைமுறைகளுக்கு இப்போ, ஏன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த 18லேருந்து அந்த 25க்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகமாக படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ். அவங்க தான் தேட்டருக்கு வரணும். இப்போ அவங்கள கொண்டு போய் இந்த படம் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். அது கலெக்ஷன் வைஸ் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 5 நாள் லீவ் இருக்கு, பெரிதா இந்த படம் ரிலீஸ் ஆகல, இது மட்டும் தான் தனியாக ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? அதான் சொல்றேன், நீங்க அந்த ஆடியன்ஸ் உள்ள வந்தால் தான் படம் பெருசாக கலெக்ஷன் ஏறும். அந்த ஆடியன்ஸை போய் எப்படி ரீச் ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இட்லி கடை படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து. நன்றி.